இரவு மெதுவாக பூமியை மூடுகிறது. காடு அமைதியாகிறது. வானத்தில் நிலா மட்டும் ஒளி வீசுகிறது. ஒரு குகையின் உள்ளே நூற்றுக்கணக்கான வௌவால்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று மெல்ல அசைகிறது. அது வௌவால். அது ஒரு பறவை அல்ல, அது ஒரு பாலூட்டி. மற்ற பாலூட்டிகளைப் போலவே அது குட்டிகளை பெற்றெடுத்து வளர்க்கிறது. ஆனால் மற்ற பாலூட்டிகளைப் போலல்லாமல் அது பறக்கிறது. உலகம் தூங்கும் நேரம் அதுக்கான நாள் துவங்குகிறது. அது சிறகுகளை விரித்து ஒரே துள்ளலில் குகையை விட்டு வெளியேறுகிறது. முழு இருள். ஆனா அது தடுக்கப்படல. இப்ப ஒரு கேள்வி, இவ்வளவு இருளில் அது எப்படி வழி தவறாமல் பறக்கிறது? அது கண்களை மட்டும் நம்புவதில்லை. அது ஒரு விசேஷமான ஒலி எழுப்புகிறது. மனிதர்களால் கேட்க முடியாத மிக உயர்ந்த அதிர்வெண் கொண்ட ஒலி. அந்த ஒலி காற்றை கடக்கிறது, மரங்களை தட்டுகிறது, பாறைகளை தட்டுகிறது, பூச்சிகளை தட்டுகிறது. பின்னர் அந்த ஒலி மீண்டும் அதற்கே திரும்பி வருகிறது. அந்த திரும்பின் ஒலியை வச்சு அது முன் என்ன இருக்கிறது என்பதை அறிகிறது. தடையா, இரையா, வெற்றிடமா? ஒரு கணத்தில் அது திசை மாறுகிறது, வேகத்தை அதிகரிக்கிறது, பூச்சியை துல்லியமா பிடிக்கிறது. இந்த திறன் எக்கோலோகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒலி மூலம் உலகத்தை காணும் திறன். இதனால்தான் முழு இருளிலும் கூட அது தடைகளை தவிர்த்து அற்புதமாக பறக்க முடிகிறது. சில வௌவால்கள் பூச்சிகளை உண்ணுகின்றன. சில வௌவால்கள் பழங்களையும் உண்ணுகின்றன. பழங்களை உண்ட பிறகு விதைகள் நிலத்தில் விழுந்து புதிய மரங்கள் வளர உதவுகின்றன. அதனால அது இயற்கையின் அமைதியான நண்பன். மனிதர்களும் இதிலிருந்து கற்றுக்கொண்டனர். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு சொனார் தொழில்நுட்பம் உருவானது. வானில் பறக்கும் விமானங்களுக்கு ரேடார் முறை உருவானது. ஒரு சிறிய உயிர் மனிதனுக்கு பெரிய அறிவை கற்றுத்தந்தது. இப்போது விடியல் வருகிறது. வானம் மெதுவாக வெளிர்கிறது. அது மீண்டும் குகையை நோக்கி பறக்கிறது. சிறகுகள் மெதுவாக மடிகின்றன. தலைகீழாக தொங்கிக் கொண்டு அமைதியாகிறது. உலகம் விழிக்கும் போது வௌவால் ஓய்வெடுக்கிறது. ஆனால் இரவு மீண்டும் வரும். அதுவும் மீண்டும் பறக்கும். இருள் அதை பயமுறுத்தவில்லை. இருள் அதை கற்றுக் கொடுத்தது. பார்க்காமல் பார்க்க, கேட்காமல் கேட்க, ஒளி மூலம் உலகத்தை உணர்ந்தது. சின்னதுதான், அதுவே அற்புதம். அந்த அழகுதான் வௌவால்.